நினைக்காத. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மாங்காயில் ஒரு டிஷ் செய்யலாம். அதுக்கு மாங்காய் ஒன்று எடுத்துருக்க, தோல் சீவி உள்ளே இருக்கிறத சீவி வச்சுக்கலாம். மாங்காய் இருக்கும்போதே மாங்காய் சீசனுக்கு போது இது செஞ்சு பார்த்துருங்க. மாங்காய் சீசன் போயிடுச்சுன்னா அப்புறம் வருத்தப்படுவீங்க. இது இப்பயே செஞ்சு பார்த்துடலாம். இல்லை, ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் குறைன்னு வச்சுக்கலாம், தண்ணி ஊற்றாமல். ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் துருணதை போட்டாச்சு. ஒரு 3-4 வெங்காயம், சின்னதாக இருந்தால் 3, பெருசு. ஃப்ரெண்ட்ஸ், துருண மாங்காவும் ஒரு 3-4 வெங்காயம், சின்னதாக இருந்தால் 4, பெருசாக இருந்தால் 3 வெங்காயம் அரைச்சிக்கலாம். பச்சை மிளகா, இஞ்சி, சீரகத்தூள் போட்டாச்சு அரைச்சது, கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் போட்டாச்சு. கடலைப்பருப்பு, பைத்தம்பருப்பு ஊற வச்சதை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். அரிசி மாவு 1 கப் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைன்னா தண்ணி தெளித்து பிசையலாம். முதல்ல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மாவும் பிசைஞ்சாச்சு. நல்லா அடை மாவு பதத்துக்கு வந்தால் போதும். அப்புறம் தோசைக்கல்லில் வச்சுருவோம் அடுப்பில். இந்த பக்கம் வாழையில எடுத்து கையில் தண்ணி தொட்டு இந்த மாவை கொஞ்சம் உருட்டிப்போம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாழையில இந்த மாவை தட்டி அடை மாதிரி தட்டிக்கலாம். இந்த மாதிரி 4 ஹோல்ஸ் போட்டுக்கலாம். போட்டு இதை தோசைக்கல்லில் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இலையை அப்படியே இதை கவுத்து போட்டுடலாம். இந்த மாதிரி வாழையிலேருந்து எடுத்து இதில் போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் சுற்றி ஊற்றலாம். ஊற்றி 2 பக்கம் வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான சீசன் மாங்காயோட அடை ஈஸியாக ரெடி ஆகிடும். பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாங்காய் அரிசி மாவு அடை சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி தட்டி போட்டோன்னே எண்ணெய் சுற்றி ஊற்றிட்டு நடுவில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 2 பக்கம் வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளோட மாங்காய் அரிசி மாவு அடை ரெடி ஆகிடும். பார்க்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வந்துச்சு பாருங்க, சூப்பராக, பார்க்கவே சூப்பராக எம்மியாக மொறுமொறுன்னு இருக்குது. சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கம் வெந்துருச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு போட்டுடலாம் எடுத்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சீசனல் மாங்காய் அரிசி மாவு அடை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சட்டு புட்டுன்னு சீக்கிரமாக நாளைக்கே மாங்காவை வாங்கி உடனே இதை செஞ்சுருங்க. என்ன செய்யணும்னு நீங்கள் யோசிக்கும் போது இந்த அடையை செஞ்சு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இதோட அடுத்த ரெசிப்பியில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எவ்வளோக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ, லைக் போடுறீங்களோ, அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் புது ரெசிபிஸாக புது வீடியோஸாக போகிறேன். டாட்டா, பாய் பாய், see you, bye bye, good night friends.